अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि योगमध्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रयाणी नदी तीरத்தில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாத் பாகவதம் இப்போது நமது சக்திக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் வரிசையில் 25 ஸ்லோகங்கள் குருவந்தனத்தில் நாம் நிறைவு பெற்றிருக்கின்ற நிலையில் 26வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. 25ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாக்கு அழகாக அமைந்ததால் அது தன்னையே புகழ்ந்து கொண்டது. அத்தகைய பக்தி உணர்வு தோன்றி இந்த வாக்கு பெருமை அடைந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதன் மூலியமா நம்ம எப்படி விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த புக்கு, இந்த கிரந்தம் ஏக்நாத் பாகவதம் அப்படிங்கிற அந்த புக்கு வந்து எழுதினதே அந்த ஈஸ்வரன் தான். அப்போ எழுதினது மிக அழகாக இருக்கு அப்படின்னா அந்த புகழுக்கு சொந்தக்காரனும் அந்த ஈஸ்வரன் தான். யார் யாரை புகழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஈஸ்வரனை புகழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலையிலிருந்து அத்தகைய ஒரு பக்தி உணர்வு தோன்றி இந்த வாக்கு பெருமைப்படுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நமக்கு நிறைய டெபினிஷன்ஸ் எப்படி கொடுத்திருந்தோம் அப்படின்னா, கல்பித துவைதம் அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டும் ஒன்றென்று புரிந்தாலும் ஒன்றென்ற முழுமையான புரிதலிலே இரண்டாக இருந்து பக்தி உணர்வு செய்கின்ற ஒரு விதம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அத்வைதத்திலிருந்து துவைதத்துக்கு வந்துட்டாலே அது பக்தி ஆகாது அப்படின்னு ஞானேஸ்வர மகாராஜ் வந்து குருவை புகழும் போது, ஐயோ நான் உன்னை புகழ ஆரம்பிக்கும் போதே உன்னை விட்டு நான் பிரிந்து உன்னை பங்கப்படுத்தியது ஆகுமே அப்படின்னு எல்லாம் சொல்லியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்டிமேட்லி ஒரு வரியில சொல்லணும்னா, அந்த ஸ்லோகத்துல இந்த புக்கை எழுதியதே ஈஸ்வரன் தான், நான் அல்ல என்பதை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இந்த ஸ்லோகம் இப்ப 26 நம்ம படிக்கணும். 26ல என்ன சொல்லியிருக்காருன்னா, she is the goddess of a play of speech, the beautiful one who sees everything residing within and without. She grants the skill to interpret the book. இந்த ஸ்லோகம், அவள் சொல் விளையாட்டின் தேவி, அனைத்தையும் காணும் பேரழகி, உள்ளேயும் வெளியேயும் உறையும் அவளே இந்த நூலின் உட்பொருளை விளக்கும் திறனை தருகிறார். நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கேன். சிவம் சக்தி என்று இரண்டாகத்தான் ஞானதேவரும் சரி இங்கே ஏக்நாத்தும் பிரித்து பேசுகிறார்கள். என்றால் பிரம்மம் ஈஸ்வரன் அத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. ஜீவன் அப்படிங்கிற கான்செப்டுக்கே வரல. இங்கே தன்னை ஜீவனாக அவள் பாவித்திருந்தால் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் அங்கே இல்லவே இல்லை, ஈஸ்வரனே இந்த புக்கை எழுதுகிறான் அப்படின்னு அந்த ஜீவன் ஈஸ்வரனிடத்தில் ஐக்கியப்பட்டு போய்விட்ட காரணத்தினால், சரணாகதி செய்துவிட்ட காரணத்தினால் இந்த புக்கை தான் எழுதவில்லை, ஈஸ்வரனை எழுதினான் அப்படின்னு அங்க சொன்னார். இப்ப அடுத்து பாருங்க, இந்த புக்கை படிக்கணும், யார் படிக்கிறாங்க என்ற அடுத்த விஷயம் வருதில்லை. இப்போ இதை யார் படிக்க போறாங்கன்னா, படிக்க போறதும் அவளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நூலின் உட்பொருளை விளக்கும் திறனை அவளே தருகிறாள்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து ஏக்நாத் மகாராஜ் பாகவதத்தை படிச்சுட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. இந்த புக்கை எழுதின அந்த ஈஸ்வரனை தான் இந்த புக்கின் உட்பொருளை எனக்கு புரிய வைக்கவும் முடியும். அப்போ அனைவருக்குள்ளும் எது உரைகிறது? அந்த ஈஸ்வரனை உரைகின்றான். அனைவருக்குள்ளும் உள்ள அந்த ஈஸ்வரனே ஒரு ரூபத்தில் இந்த புஸ்தகத்தை எழுத, மற்ற ரூபங்களில் இந்த புஸ்தகத்தின் அர்த்தத்தை விளங்கச் செய்வதாக அவர் பாவிக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரியா? சோ எந்த அளவுக்கு அந்த ஜீவன் அப்படிங்கிறத ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அழகா வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்லுகின்ற விதம் எப்படி இருக்குன்னா, அவள் சொல் விளையாட்டின் தேவி. முதல்ல வந்து அவரை புகழ்கிறார். அதாவது இவ்வளவு சாமர்த்தியமாக இந்த புஸ்தகத்தை, சொல் விளையாட்டின் தேவினான கலைன்னு வச்சுக்கோங்க, எவ்ரிதிங் இஸ் ஒரு ஆர்ட் தானே.
அதுல இந்த சொல் விளையாட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆர்ட். இந்த வார்த்தைகளை எப்படி போடுறது, முன்னுக்கு பின் எதுகை மூனையோட அதை அழகாக நாம் எடுத்து பேசுவது. முன் எல்லாமே கலை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பேசும் கலை அப்படின்னு சொல்றோம். கேட்கிறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய கலை. கேட்கும் கலை, அர்த்தத்தை புரிந்து கொள்வது அதை விட ஒரு பெரிய கலையாக இருக்கின்றது. ஆனால் சரஸ்வதி தேவி என்பது கலை அரசியாக இருக்கின்றார், கலைகளுக்கெல்லாம் அரசியாக இருக்கின்றார். அப்ப ஈஸ்வரன் தான் அத்தனை கலைகளுக்கும் அரசனாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த சொல் விளையாட்டு என்ற கலைக்கும் யார் தேவின்னா அவளே தான் தேவி. அனைத்தையும் காணும் பேரழகி அப்படின்னு சொல்லும்போது இந்த எனக்கு இந்த புஸ்தகத்துல இந்த இடத்துல இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த புஸ்தகத்தினுடைய எல்லா எழுத்துக்களையும் பார்க்கிறவராக, ஏன்னா முதல்ல எழுதினதாக இருந்தா இப்போ அதை படிக்கின்றவளாக பார்ப்பவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாருன்னு தோணுது. அனைத்தையும் காணும் பேரழகி, இந்த புஸ்தகம் முழுவதையும் காணும் பேரழகி என்பதாக அது இருக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். அல்லது ஈஸ்வரன்ற கான்செப்ட்ல இருந்து போனோம்னா அனைத்தையும் எல்லோரையும் பார்த்து கொண்டிருப்பவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் சொல்லியிருக்கலாம். இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப முக்கியம், உள்ளேயும் வெளியேயும் உரையும் அவளே இந்த நூலின் உட்பொருளை விளக்கும் திறனை தருகிறார். விஸ்வரூப தரிசனத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸ்வரனை அந்த அர்ஜுனன் வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து வர்ணிக்கிறான். அந்த வர்ணிக்கும் போது அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கின்றான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறான். எங்க பார்த்தாலும் கண்ணா நீதான் தெரியுற, முன்னாடி நீதான் இருக்க, பின்னாடி சைட்லயும் நீதான் இருக்க, எனக்கு உள்ளேயும் நீதான் இருக்க, எனக்கு வெளியும் நீதான் இருக்க, எனக்கு மேலேயும் நீதான் இருக்க, கீழேயும் நீதான் இருக்க என்று அவன் வர்ணிக்கும் விதத்தை நாம் பார்க்கின்றோம். சோ எங்கும் இருக்கின்றான், சிம்பிளா ஒரு வரியில சொல்றத அந்த விஸ்வரூப தரிசனத்துல அவன் பார்த்தே சொல்லுவதாக ஒரு விளக்கத்தை நாம் காண்கின்றோம். சரியா? கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் இங்க பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஈஸ்வரனானவன் அல்லது சரஸ்வதி தேவியானவள் உள்ளேயும் வெளியேயும் உரையும் அவளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? அனைத்துக்கு உள்ளும் இருப்பது, அனைத்துக்கு வெளியேயும் இருப்பது. இந்த இடத்துல இந்த புஸ்தகத்துக்குள்ளேயும் புஸ்தகத்துக்கு வெளியேயும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஜீவனுக்கு உள்ளும் இருப்பது அந்தரியாமியான ஈஸ்வரனே, அனைவருக்கு வெளியேயும் இருப்பது அந்தரியாமியான ஈஸ்வரனே. 84 லட்சம் பிறப்புகளாக இருப்பதும் அவனே, பஞ்ச பூதங்களாக இருப்பதும் அவனே, அனைவரையும் ஆட்டுவதும் அவனே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அவன் தான் எல்லாமாக இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே பிரம்மே அனைத்தும்னு பார்த்தோம். இங்கே பிரம்மே ஈஸ்வரன் அப்படிங்கிற கான்செப்டோட நிப்பாட்டி இந்த ஜீவன்ற கான்செப்ட் எல்லாமே ஈஸ்வரனோட சரணாகதி செய்திருக்கின்ற நிலையாக பாவனை செய்யும் போது இங்கே இந்த புஸ்தகத்தை படிக்க போவது யார் அப்படின்னா, எந்த சரஸ்வதி தேவி இந்த புஸ்தகத்தை எழுதினாலோ அவளே தான் படிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனா தெளிவா இங்க அர்த்தத்தை விளங்க செய்கிறார் அப்படின்னு வரும்போது அப்ப ஜீவனுக்கு ஈஸ்வரன் விளங்க செய்கிறானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். ஆனா சரணாகதி செய்திருக்கின்ற ஒரு பக்தன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த நூலை படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது யாருப்பா படிக்கிறாங்க இந்த நூலை அப்படின்னா, அவன் படிக்கிறான். யார் அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாங்க? அவன் சொல்லி கொடுக்கிறான். இங்க எல்லாமே அவன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்துதான் பூரண சரணாகதி அடைந்த பக்தன் பேசுவான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது எங்கும் இறைக்கும் இறைவனே, ஈஸ்வரனே அல்லது சரஸ்வதி தேவியே உள்ளேயும் வெளியேயும் இருந்து இந்த நூலின் உட்பொருளை விளக்கும் திறனையும் தருகிறார். அல்டிமேட்லி ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த புத்தகத்தை எழுதியது அவள் என்று போன ஸ்லோகத்திலும் இந்த புத்தகத்தின் விளக்கத்தை அல்லது அர்த்தத்தை புரிய வைக்க போவதும் அவளே அப்படின்னா, படிக்கிறவனுக்கு உள்ளே இருந்து அவள் தான் புரிய வைக்க போகிறார். எழுதியவனுக்கு உள்ளே இருந்து அவள் தான் எழுதினாள். இப்ப ஏக்நாத் பகவானுக்கு உள்ளிருந்து எழுதியவள் ஈஸ்வரன், இந்த சரஸ்வதி தேவி. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த சரஸ்வதி தேவி தான் இப்போ இதற்கு உண்டான விளக்கத்தை அள்ளி தருகிறாள் அப்படிங்கிறதையும் சேர்ந்து அழகா சொல்லியிருக்காரு. ஒன்னும் இல்லை, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப நானா பேசிட்டு இருக்கேன் இல்ல, இதை எடுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும். இதை படித்தவுடன் உள்ளிருந்து அவள் பேசுகிறாள், அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ ஒட்டுமொத்த அந்த விளக்கத்தையும் யார் தருகிறாள்னா கண்டிப்பா அவள் தானே தருகிறாள் என்பதில் எல்லளவும் மையமும் இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நான் பண்றேன் அப்படின்னா ஐ நீட் டு டேக் அன் எஃபோர்ட். இல்லை அதுக்காக நான் தனியா முயற்சி எடுக்கணும், எதுக்குன்னு பல மணி நேரங்கள் செலவழிக்கணும், ரிசர்ச் பண்ணணும், எஃபோர்ட்னு சொல்றோம்ல. அந்த எஃபோர்ட்டே நான் எடுக்கல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நான் எப்படி நான் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும்.
இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. தானாக வார்த்தைகள் வந்து விழுகின்றன. அவருக்கு இந்த புஸ்தகத்தை எழுதும் போது சரஸ்வதி தேவி உள்ளே உட்கார்ந்துகிட்டு எழுதி தள்ளினார். இப்ப அதை படிக்கிற நமக்கு உள்ளே இருந்து அவள் உட்கார்ந்து அவள் எந்த நோக்கத்தில் எந்த அர்த்தத்தில் எழுதினார் என்பதை அந்த உட்பொருளை விளக்கும் திறனை யார் தருகிறாள் என்றால் கண்டிப்பாக அவள் என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்கின்றது என்பது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். So this is what about the 26th. We'll slowly move on to 27 now. She is always naturally content. Thus the narration gains a special charm. Yet she ensures the pride of being the speaker does not enter me. Different இருக்கே. அவள் எப்போதும் திருப்தியுடன் இருப்பவள். ஓகே, அவளே இந்த பேச்சின் பெருமையை உயர்த்துகின்றாள். ஆனால் நான் பேசுகிறேன் என்ற அகந்தை எனக்குள் வராமலும் காக்கின்றாள். ஃபர்ஸ்ட் எனக்குள் அந்தரியாமியாக இருக்கின்ற ஈஸ்வரன் திருப்தன். ஏன்னா உங்களுக்கு ஆசை என்பது இருப்பதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் அனைத்துமாக இருக்கின்ற அவனுக்கு எதன் மேல் ஆசை வர முடியும்? கண்டிப்பாக பூரண திருப்தனாக இருக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும்னா அது ஈஸ்வரனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேச்சின் பெருமையை உயர்த்துகின்றான் நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திருப்தியா தான் இருக்கின்றார். முழுமையான திருப்தியோடு இந்த கிரந்தத்தின் இருக்கின்ற அந்த பேச்சின் பெருமையை உயர்த்துகிறாள் அப்படின்னு ஒரு விஷயத்த வருது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது இப்ப நான் பேசலைன்னா இந்த கிரந்தத்தை நான் பேசலை அப்படின்னு சொன்னா அது அந்த 2 வரியோட இருக்கு. நான் அதே 2 வரிக்கு நம்ம 20 மினிட்ஸ் பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது? அந்த வரிகளின் பெருமை உயர்த்தப்படுகிறது. இப்போ இதை படிக்கின்றவனுக்குள்ளும் யார் இருக்கிறார்? சரஸ்வதி தேவியே இருக்கிறாள்னு சொல்லிட்டாரா? இதன் அர்த்த விளக்கத்தை யார் எடுத்துரைக்கிறார்? சரஸ்வதி தேவியே இருக்கிறார்னு சொல்லிட்டாரா? இப்ப எடுத்துரைக்க என்ன ஆகிறது? இந்த கிரந்தத்தின் பெருமை மேலோங்குகிறது. இது உண்மைதானே? ஞானேஸ்வரி அப்படிங்கிறத, அதாவது பகவத்கீதையின் பெருமை ஞானேஸ்வரியில தெரியுது இல்லையா? ஏன்னா 2 வரியில அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போன விஷயத்த அவர் 2-3 பக்கத்துக்கு டீட்டெயிலா நம்ம ஞானதேவருக்கு எடுத்து சொன்னதுனால கீதையின் பெருமை உயர்ந்தது கண்டிப்பா சொல்லலாம்ல. அதே மாதிரி இப்ப ஞானேஸ்வரியை நம்ம எடுத்து சொல்ல ஞானேஸ்வரியின் பெருமை உயர்கிறதுன்னு சொல்லலாம்ல. அதைத்தான் இங்க சொல்ல வருகிறதாக நான் உணர்கிறேன். இந்த பேச்சின் பெருமையை உயர்த்துகிறார். அப்ப இந்த புக்ல அவர் எழுதியிருக்கிற சரஸ்வதி தேவியை தான் எழுதினார். அந்த எழுத்தின் பெருமை இதை எடுத்து சொல்லும் போது, அதை விளக்கி சொல்லும் போது மிகப்பெரிய அளவிலே உயர்கிறது. ஆனால் நான் பேசுகிறேன் என்ற அகந்தை எனக்குள் வராமலும் காக்கிறார். என்ன பியூட்டி பாருங்க. ஆக்சுவலா என்ன கேடயமான்னு இல்லை, ஒரு டூலா கருவியா வைத்துக்கொண்டு அவளே எழுதினாள். பின்ன அடுத்து இதை எடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வேற ஒரு பாடியை இப்ப நான் கூட வச்சுக்கோங்களேன். என்னை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு அவள் இப்ப எடுத்துரைக்கின்றார். சரியா? இப்ப எடுத்துரைக்கின் விரைவாக இந்த கிரந்தத்தின் பெருமையே உயர்ந்துடுச்சு. ஆனா அதன் பெருமை யாருக்கு? இந்த கருவிக்கு இருக்க முடியாது இல்லையா? இந்த கருவி என்னைக்கோ அது சரணாகதி செஞ்சிடுச்சு. அதனால நான் பேசுகிறேன் என்ற அகந்தை எனக்குள் வராமலும் அவரே காக்கின்றார். ஒருவேளை அவள் இந்த ஒரு பேச்சு எனக்கு அவர் கொடுக்காம இருந்திருந்தா நானே பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை ஒரு அகந்தையாவும் நான் உயர்த்தி இருக்க முடியும். ஆனால் என்னுள் நுழைந்து அவளே இந்த விளக்கத்தை எடுத்துரைக்கின்ற காரணத்தினால் இதற்கு சொந்தக்காரன் நான் என்று என்னால் சொல்லவே முடியாதுல்ல. இப்ப நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் கம்பெனி வச்சிருந்தேன். அப்ப நான் முக்கி ஐடியாவை முட்டி முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி முட்டி முயற்சி பண்ணி ஐடியாவை இருந்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு டெக்னாலஜி சக்சஸ் ஆகல. ஃபைனலா எல்லாத்தையும் விட்டுட்டு கக்கடான்னு இறைவனா கதி அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அறியாமல் நான் கம்முன்னு உட்கார்ந்து போது என்னுடைய எஃபோர்ட்டே இல்லாம என்னுடைய சிந்தனையே இல்லாம ஒரு ஐடியா கிளாஸ் ஆச்சு, அது சக்சஸ் ஆச்சு. இது ஒரு ஸ்டோரி சொன்னமா இல்லையா?
அப்ப அந்த ஸ்டோரியில எனக்கு மெயினா எனக்கு ஒரு பல்ப் எரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். என்ன பல்ப் எரிஞ்சிச்சு? அது வரைக்கும் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்ற ஒரு அகந்தையில் செய்து கொண்டிருந்தனா, நான் செய்யவில்லை என்று உணர்த்தியது யார்? ஈஸ்வரன் எனக்குள் இருந்து அந்த ஐடியாவை போட்டதுனாலதானே. அதுக்காக வந்து முன்னாடி ஐடியாஸ் எல்லாம் நானா எடுத்துக்கிட்டேன், அந்த இடத்துல மட்டும்தான் அவன் போட்டான்னு அர்த்தம் கிடையாது. நானா நினைச்சுக்கிட்டேன், முக்கிட்டு இருக்கேன், நானா எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே அவன் பண்ணுகின்றான் என்பதை புரியாத காரணத்தினால் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்த்தியது. இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை மிக ஆழமாக உணர்த்தியது என்று நாம் சொன்னோம் அல்லவா? கிட்டத்தட்ட அதே தான் வந்து இங்க ஏக்நாத் மகாராஜ் பிரசன்ட் பண்றதா நான் பாக்குறேன். ஏன்னா எந்த எஃபோர்ட்டுமே இல்லாம இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, யோசனை செய்யல, பிளான் பண்ணல, ரிசர்ச் பண்ணல, எதுக்கும் எந்த எஃபோர்ட்டும் நான் எடுக்கல. எடுத்து முன்னாடி வச்சிருக்கேன். அது சரஸ்வதி தேவி உள்ளே இருந்து இதன் அர்த்தத்தின் பெருமையை உயர்த்தி கொண்டே இருக்கின்றாள் என்ற அதிசயத்தை காணும்னா, தவறியும் கூட நான் பேசுகிறேன் என்ற அகந்தை எனக்குள் வருமா? சான்ஸே இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளிருந்து அப்படி பொங்கி வழிகின்றது அவருடைய அந்த ஞானம் என்று சொல்லும் போது, அவள் என்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர நான் என்று சொல்வதற்கு இடமே இல்லை என்பது அனுபவபூர்வமாகவே நாம் உணர்கின்றோம் எனும்போது, அதையே அவர் எழுதியும் வைத்திருக்கின்றார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? சோ இந்த கிரந்தத்தின் அவள் எப்போதும் திருப்தியுடன் இருப்பவள், அவளே இந்த பேச்சின் பெருமையை உயர்த்துகிறாள். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல இந்த புக்கை எழுதுனது ஈஸ்வரன், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏக்நாத் பகவானே ஒரு கருவியாக வைத்து ஈஸ்வரன் எழுதியது போல சொன்னாரு. அடுத்து அந்த நூலின் உட்பொருளை யார் விளக்கி தர முடியும் அப்படின்னா, அப்ப புக்கை படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புக்கு புரியுதுன்னா அதுக்கும் காரணம் அவதான். எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியாக உறைந்து நின்று அவளேதான் இந்த புஸ்தகத்தின் விளக்கத்தை தருகிறாள் அப்படின்னு சொன்னாரு. இனி நெக்ஸ்ட் அந்த விளக்கம் என்பது மிகப்பெரிய அளவிலே பெருமையை உயர்த்துகின்றது இந்த கிரந்தத்தை. அந்த பெருமைக்கு கண்டிப்பாக யார் சொந்தக்காரனாக இருக்க முடியும்னா மறுபடியும் அவதான். ஏன்னா அவதானே தர்றா. அப்போ என் அகந்தைக்கு இடம் கொடுக்காமல் அவளே அனைத்தையும் செய்கின்றாள் என்று அவர் அருமையாக இந்த ஈஸ்வரனின் பெருமையை வர்ணிக்கின்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. அண்ணா காவோபா எக்ஸாம்பிள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏக்நாத்தர் வந்து காவோபாவுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் எழுத வச்சு அவரை உயர்த்தினாலும் கூட காவோபாட்ட போய் கேட்டா என்னை எழுத வச்சது ஏக்நாத்தர் தான் சொல்வாரே தவிர தான்னு சொல்ல மாட்டாரு. அங்க உள்ள இருந்து எழுதினது ஏக்நாத்தர் தான். அதே மாதிரி நிவர்த்தி வந்து ஞானதேவருக்கு அருளியதுனாலதான் ஞானேஸ்வரி அப்படிங்கறது எழுத முடிஞ்சது. ஞானதேவர்கிட்ட போய் கேட்டாலுமே அவர் வந்து நான் எழுதல, நிவர்த்தியால தான் நான் எழுதினேன், அவர் தான் என்னை எழுத வச்சாருன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி சரணாகதி ஆனவங்க இப்படிதான் வந்து அவர் அகங்காரமா அகந்தையோட இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எதுவுமே நினைக்க மாட்டாங்க. குருவே அகந்தை இல்லாமவே பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறேன்னா. கரெக்ட். ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் இப்பதான் எனக்கு தோணுது. இப்போ ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்கும் போதும் நான் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த 3 ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கிரந்தத்தை எழுதியது ஈஸ்வரன். அதன் விளக்கத்தை புரிய வைக்கப் போவது ஈஸ்வரன். இந்த புஸ்தகத்தின் பெருமையை உயர்த்தப் போவது ஈஸ்வரன். எனக்குள் அகந்தை எழாமல் காக்கப் போவது ஈஸ்வரன். இப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கும் போது வாட் இஸ் தி டேக் பாயிண்ட், நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம்னா நீ ஒண்ணுமே செய்யாதன்றதை நம்ம எடுத்துக்கணும். சோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே இந்த 3 ஸ்லோகத்துல அவ்வளவு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்னுடைய எக்ஸாம்பிள் நான் சுட்டி காட்டினேன்ல, நான் வந்து மண்டே உடைச்சு நானா பண்ணிட்டு இருந்தேன், அப்ப ஒரே ஒரு டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ நான் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துருக்கும் போது ஐடியா வந்தது, சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னதில்ல. அதுக்கப்புறம் என்ன புரியணும் எனக்கு? ஈஸ்வரனை அறிந்து கொண்ட எனக்கு என்ன புரியணும்? லூசு பையிலே நீ எஃபோர்ட்டே இல்லாம உட்காந்துருந்தேன்னா எல்லாம் தானா நடக்கும்டா, நீ எதுக்கு மண்டையை உடைச்சிட்டு இருக்கேன்னு உணர்த்துறது தானங்க அர்த்தம். அது
அப்போ இட் இஸ் நாட் அட் ஆல் நீடட் ஃபார் மீ டு டேக் எனி எஃபோர்ட் அப்படிங்கிறேன் நான். அப்போ எஃபோர்ட் எடுக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப நான் வந்து என்ன நினைச்சோம், நம்ம ஒரு 4:30 to 5:30 நம்ம ஏக்நாத் பாகவதத்தை நம்ம படிக்கலாம். அவ்வளவுதான். நீ நினைச்சா போதும்டா, உனக்கா அவன் எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லிட்டான்ல. நீ என்ன கேட்கிறியோ அதெல்லாமே அள்ளி தர்றதுக்கு அவன் ஈஸ்வரன் தயாராக இருக்கின்றான். சரியா? இப்போ படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். இப்போ வேற ஏதாவது நாம அதுக்காக எஃபோர்ட் எடுத்தோமா? அவனே நமக்குள்ள இருந்துகிட்டு சூப்பரா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கானா இல்லையா? ஆனா எனக்குள்ள ஒரு ஈகோ இருந்ததுன்னா, நான் எஃபோர்ட் எடுக்கணும், இதை நான் வந்து கரெக்டா சொல்லிடணும், இதை நான் தப்பா பேசிடக்கூடாது, நான் சொல்றதை பார்த்து எல்லாரும் என்ன அழகா இவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு தெரியுமான்னு நினைக்கணும். இஃப் ஐ ஸ்டார்ட் திங்கிங் லைக் தட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எண்ணங்களை நான் ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதுதான் எஃபோர்ட். அப்ப கடைசியில நான் இதுக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து பயங்கரமா திங்க் பண்ணி நான் என்னத்தையோ பண்றேன் அப்படின்னா கூட அந்த திங்கிங் அந்த எஃபோர்ட்டும் மறுபடியும் அவன் தான் கொடுக்குறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய டெக்னாலஜியில ஒரு 10-20 டெக்னிக்ஸ் கலந்துதான் ஒரு மிஷின் உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட எல்லா டெக்னாலஜியும் ஓகே ஆயிடுச்சு, ஒரு பர்டிகுலர் கட்டிங் டெக்னாலஜி மட்டும்தான் ஓகே ஆகலன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைக்கலாம்னா, மீதி 99% ஆஃப் தி டெக்னாலஜி எல்லாமே வந்து என்னுடைய சாமர்த்தியத்துல முடிஞ்சது, மீதி அந்த 1% டெக்னாலஜி மட்டும்தான் இறைவன் சாமர்த்தியத்துல முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். உண்மையிலேயே அந்த ஒரு பாயிண்ட்ல நான் சும்மா இருக்கும் போது அவன் கொடுத்தான், நான் புரிந்து கொண்டேன்றது நான் உண்மையா சரியா புரிந்து கொண்டது உண்மை என்றால், இங்கே அவனன்றி அணுவும் அசையாது, அவனே என்னை அசைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த 99% ஆஃப் தி டெக்னாலஜி ஓகே ஆனதும் அவன் அருளால் தான். இந்த 1% ஆஃப் டெக்னாலஜி வேண்டுமென்றே 2 மாதத்திற்கு ஓகே செய்யாமல் வைத்ததும் அவன் அருளால் தான். பிறகு நான் இப்படி ஒரு நிலையில் அமர்ந்திருந்து கடைசியில ஓகே செய்ய வைத்ததும் அவன் அருளால் தான். அவன் ஒருவன் இருக்கின்றான் என்று என்னை உணர்த்த வைப்பதற்காகவே அவன் அருளால் இத்தனை நாடகத்தையும் அவன் அரங்கேற்றி இருக்கின்றான் என்று உங்களால் உணர முடிகிறதா? தட் இஸ் தி கீ பாயிண்ட் டு பி டேக்கன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த கீ பாயிண்ட் எடுக்கலன்னா இவ்வளவு ஈஸ்வரனை பத்தி பெருமையை பேசி என்ன பிரயோஜனம்? அப்போ அவன் பெருமை நாம் உணர்ந்து விட்டோம் என்பது உண்மை என்றால், அனுபவபூர்வமாக ஒரு இடத்துல நீ வந்து அனைத்தையும் செய்வது ஈஸ்வரனே, நான் டம்மி, நான் ஒன்றும் மண்ணாகட்டியும் கிடையாது என்று உணர்ந்தது உண்மை என்றால் அது என்ன செய்யணும்? எதுவும் செய்யக்கூடாது. என்னையா சொல்றது? ஆமா, எல்லாம் அவன் செயல் என்று முழுமையாக அவனிடத்தில் சரணாகதி செய்துவிட, அவனோட முடிஞ்சது. நான் அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, இதை செய்யணுமா? கர்மயோகியாவது அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஏதாவது சேவை செஞ்சே ஆகணும் என்று முழுமையாக பக்தன் ஆகிவிட்டேன் என்றால் நான் என்ன சேவை செய்யணும் அப்படிங்கறத கூட நான் டிசைட் பண்ணக்கூடாது, இல்லை அவன் தானே டிசைட் பண்ணணும். எனக்குள்ள இருந்து ஒரு இப்ப நான் கூட சொன்னேன், 4:30 மணிக்கு நம்ம வந்து பாகவதம் படிக்கலாம் என்று நான் நினைத்தேன், அவன் உதவுகின்றான். அது கூட கர்மயோகி ஸ்டேஜ்ல தானே வரும். முழுமையான பக்தனானால் இந்த இப்ப நம்ம வந்து 1.5 கிளாஸ் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு ஐடியா எனக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி எனக்குள்ள வந்து ஏன் நம்ம வந்து சந்தேவசாஸ்தி அந்த அத்வைத கிரந்தமாகவே நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கக்கூடாது. அப்ப நாமளா படிக்கிறத விட நம்ம 4 பேரோட சேர்த்து படிச்சா அது இன்னும் நல்லா தானே இருக்கும் என்று தானாக தோன்றுகிறது, அதன் விளைவாக நடக்கிறது. அப்படிங்கிற இன்னும் ஆஸ்பெக்ட்ல இருந்து போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நம்ம நினைக்க வேணாம் அப்படிங்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதிசயத்தை காண முடியுமா இல்லையா? நம்ம லைஃப்ல 1-2 நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதவணுமாரு நம்ம லைஃப்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. லைஃப கொஞ்சம் திரும்பி புரட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே அவனர்களால் நடக்கின்றது அப்படின்னு. இன்னைக்கு ஆலந்தியில புனேல வந்துட்டு இப்படி ஒரு பெரிய பில்டிங்கை இறைவன் கட்டி கொடுப்பான்னு நான் கனவுல யாராவது நினைச்சுக்க முடியுமா? எதுங்க நம்ம கையில இருக்கு? அதிசயமாக அவனே செய்கின்றான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி 100 நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவன் பண்ணி கொடுத்த மாதிரி மீதி விஷயத்த எல்லாம் நாமளே பண்ணிக்கிட்ட மாதிரி நினைச்சா அதை விட ஒரு கேவலமான புரிதல் ஏதாவது இருக்கா? அப்போ ஒன்று உனக்கு உணர்த்தி விட்டது என்றால் இங்கே அவனர்களால் தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டது, அல்லது எனக்கு அந்த டெக்னாலஜி ஓகே ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்ப மற்றது அனைத்தும் அதுதானுங்க. சோ அந்த ஒரு உணர்வு என்பது மிகவும் வரவே முக்கியமா நமக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
உடனே கேட்பேங்க, ஏங்க நீங்க வந்து அது ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்க, ஐ மீன் இறைவன். ஏன்னா நீங்க எஃபோர்ட்டே இல்லாம சும்மா உட்காந்துருந்தீங்க, அப்ப ஐடியா கிடைச்சது, அதனால அது அவன் செயல்னு சொல்லலாம். இப்ப கூட நீங்க பெருசா எஃபோர்ட்டே இல்லாம நீங்க பாட்டுக்கு வாயை திறக்கிறீங்க, அது பாட்டுக்கு வந்து விடுது வார்த்தைகள்னா அது சொல்லணும். நீங்க வந்து மத்த 99% டெக்னாலஜி எஃபோர்ட் எடுத்துல பண்ணீங்க, அந்த எஃபோர்ட் எல்லாம் நீங்க எடுத்ததுனால அது உங்களுக்கு தானே சொந்தம் என்று ஒரு கேள்வியை கேட்டால், நானே சொல்றதை விட ஒரு கேள்வியை கேட்டால் நீங்களே பதில் சொல்லுங்களேன். எல்லாம் இறைவனாக செய்வான், நம்ம தானங்க செய்யணும். ஏதோ ஒண்ணு ரெண்டு அவன் நமக்காக பண்ணி கொடுப்பான். நம்ம முயற்சி பண்ணாதானே நடக்கும். நம்ம முயற்சி செய்யணும்ல, நம்ம தானே முயற்சி பண்ணணும். முயற்சி நானு, பலன் மட்டும்தானே அவனு. நீங்க என்ன முயற்சியே கூட அவன் பண்ணுவான், நீ ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல. இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தானே முயற்சி பண்ணணும். அவனே புரிய வைப்பான். என்ன அவன் புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணாம அவன் புரிய வச்சிருவானா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள வந்து சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் நம்மளால யோசிக்கவே முடியும். இப்போ வந்து நல்லா நான் ஏதோ நான் பயங்கரமா ஒரு டெக்னாலஜி வந்து நான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கும் போது காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், மூளை வேலை செய்யாது. எண்ணங்கள் அது பேஸ் பண்ணி வராது. அதை நினைச்சாலே எரிச்சலா வரும், கோவமா கூட சம்டைம்ஸ் நமக்கு ஏற்படுறதுக்கான ஏற்படும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், சத்து இல்லை அப்படின்னு பேசாம நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். ஸோ ஈஸ்வரன் எனர்ஜியா இருந்து நமக்குள்ள செயல்பட்டுட்டு இருக்கிறதுனாலதான் எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு சக்தியே நமக்கு இருக்கு. எஃபோர்ட்ங்கிறதே சக்தி தானே. நீ எடுக்கணும்னாலே நீ அவன் ஹெல்ப் இல்லாம நீ எப்படி எஃபோர்ட் எடுப்ப? நான் முயற்சி செய்கின்றேன், நீ எங்க முயற்சி செய்ய முடியும்? உனக்குள்ள இருந்து சக்தியா இருந்து பஞ்சபூதங்களா இருந்து உனக்கு உணவா இருந்து எல்லாமே இருந்து அவன் வந்து உனக்கு அந்த நீ எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான சக்தியே அவன் தான் இருக்கின்றான். பின்ன அவன் இல்லாம நீ என்னமோ எஃபோர்ட் எடுத்து நீயாவே கண்டுபிடிச்ச மாதிரி எப்படி சொல்லுவேன் என்ற பாயிண்டே சொல்ல வருகிறாய் என்று நினைக்கிறேன். வேற எப்படி சொல்லலாம்? அதாவது ரிசல்ட் இப்ப ஞானேஸ்வரியில 3rd 4th சாப்டர்ஸ்ல பார்த்தா கர்மயோகத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ரிசல்ட் வந்து அவன் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நான் செய்கிறேன் கர்த்தத்துவ அபிமானம் இல்லாமல் செய்யணும், ஞானிகள் அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தானாதான் எல்லாமே நடக்குது, எண்ணங்களும் சரி உடம்பும் சரி தானாதான் இயங்குது. ஈஸ்வரன் தான் எல்லாமே பண்றான். நான் செய்யறேன் அப்படின்னு நான் தான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து நம்ம சரண்டர் ஃபீல்ட்ல இருக்கும் போது மட்டும்தான் தெரியும். இப்ப நான் ஒண்ணுமே பண்ணாம நான் சும்மா இப்படி படுத்திருந்தா கூட அவனா எழுப்பி செய்ய வேண்டிய வேலையை வந்து செய்யதான் வைப்பான். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒரு படம் பார்த்தேன்னா அந்த படத்துல வந்து அவனுக்கு சாமின்னா பிடிக்கவே பிடிக்காது. ஒண்ணும் இல்லைன்னா இப்போ ஒரு கண்ணப்பர்னு ஒரு படம் பார்த்தோம்ல, அந்த படத்துல வந்து கடைசி ஒரே ஒரு நாள் சிவன் கிட்ட வந்து அவன் பக்தி வரணும் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் சிவன் வந்து சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் சான்ஸ், இவன் இன்னைக்கும் பக்திக்கு வரலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை இப்படியே நான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவனை பண்ண வைக்கிறதுக்கு சிவனே வந்து அபிஷேகம் பண்ண மாட்டேன்பா, அபிஷேகம் பண்ணிடுவான். நான் எடுத்து வில்வையில எடுத்து அபிஷேகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான், பண்ணிடுவான். விபூதி வைக்க மாட்டேன்னு சொல்லுவான், வச்சிருவான். குளிக்க மாட்டேன்னு சொல்லுவான், வாங்கி காத்து வந்து தள்ளி விட்டு குளிச்சிடுவான். இங்க நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம ஏதாவது நினைச்சோன்னா அது நடக்குமா அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. அப்படி நினைக்க வைக்கிறதும் அவன்தான், அப்படி செய்ய வைக்கிறதும் அவன்தான், அது எல்லாத்துக்கும் வந்து தீர்வா இருக்கிறதும் அவன்தான் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வரவே வராது. எண்ணம் என்னால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது கூட நம்மளால வராது. எக்ஸாம்பிளே இப்ப நான் என்ன சொன்னேன், 99% டெக்னாலஜியை வந்து குடுக்குன்னு ஓகே பண்ணி கொடுத்தான். ஆனா நான் நினைச்சுக்கிட்டேன் நம்ம கலக்குறோம்டா, நம்ம அப்படி இப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதோடு சரியா நான் எக்ஸ்போர்ட் எடுத்து நானே கிளிக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். குடுன்னு அவன் ஓகே பண்ணி கொடுத்தான். சரியா கடைசியில வச்சான் அவர் செக்கு. ஒரு நாளைக்கு 4 டெக்னாலஜி திருப்பி நானும் குண்டிக்கர் அடைச்சு நான் பண்ணிட்டு தானே இருக்கேன்.
ஆனா ஒண்ணு கூட ஓகே ஆகல. கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா 2 மாசம் ஒரு நாளைக்கு 3 டெக்னாலஜின்ற பேசிஸ்ல டெக்னிக்கை மாத்தி 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 24 மணி நேரம் பயங்கரமான எஃபோர்ட் எடுத்து நான் உழைச்சேன். ஆனா அவன் கொடுக்கல. முதல்ல நான் உழைச்சேன், அவன் கொடுத்தான். இப்ப நான் உழைச்சேன், ஆனா அவன் கொடுக்கல. நானே உழைக்கலன்னு சொல்றேன். இரு ரொம்ப முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும் டீட்டெயிலா. உழைக்கிறதே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, பூர்ண சரணாகதி அடைந்த பக்தனுக்கு தான் இது தெரியுது. இந்த உழைச்சதே கூட நான் இல்லை, அவன் தான் உழைக்கிறான் அப்படின்னு. இப்ப சரணாகதி இல்லாதப்போ நம்ம வந்து நான் தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் என்னமோ பண்ணிட்ட மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணல, ஆனா நான் பண்ற மாதிரி அவன் எனக்கு காட்டுறான். திருப்பி ஒரு கட்டத்துல உன்னால ஒரு மண்ணு ஆகாதரா அப்படின்னு அவன் காட்டுறான். நான் அவனை விட்டு விலை இருக்கிறத நினைக்கிறதுனால. நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் இஸ் பிளேயிங் வித் அஸ் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. சரணாகதி அடைந்த பக்தன் அவன் பிளே பண்ற விதமே வேற. சரணாகதி இல்லாத போது அவன் நம்ம கிட்ட பிளே பண்ற விதமே வேற. எப்படியாவது நம்மள எல்லாத்தையும் அவன் கிட்ட கொண்டு போயிடணுன்றதானே அவனுடைய நோக்கமா இருக்கு. அப்போ முதல்ல கடகடன்னு ஒரு 99% சக்சஸ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறது, அதுக்கப்புறம் திடீர்னு கம்முன்னு இருக்கும்போது அப்பக்கணும் அந்த ஐடியாவை கொடுக்கறது, இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு உணர வைக்கிறது, எல்லாத்தையும் அவன் பண்ணான். கம்ப்ளீட் அவனுடைய பிளேயை மட்டும் நீ ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அவன் லைஃப்ல நடந்தது சாதாரண விஷயமா நடந்தது. எப்படி நான் பற்றுக்களை நீக்குவேன், இறைவனிடம் சரண் புகுவேன், இதுதான் நீ ஆசைப்பட்ட. ட்ரெயினுக்கு அடியிலேயே உன்னை படுக்க வச்சு உன் உயிரை காப்பாத்தி இந்த உசுறு கண்ணன் கொடுத்த உசுறு, இனிமே எந்த பற்றும் உனக்குள்ள இருக்கக்கூடாது என்று கண்ணன் மேல் சரணாகத பாவத்தை அதிகரிக்க செய்வதற்காக அவன் புரிந்த லீலைகளை வந்து கணக்கே சொல்ல முடியாது. ஒவ்வொன்று சாதாரணமான லீலையா இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிறு காயத்தோட உன்னை உசுரோட அனுப்பி, அப்ப இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்கு என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட்னா உங்க லைஃப்ல எல்லாருடைய லைஃப்லயுமே இறைவன் இருக்கின்றான், அவன் தான் அனைத்தையும் செய்கின்றான்னு சொல்றதற்கு அப்படி ஒரு லீலை அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? இப்போ நீ சொன்னது அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். இப்ப நான் மறுபடியும் இன்னும் டெப்தா போவோம் இதுலயே. என்ன சொல்லலாம்னா, இப்ப நேத்து நம்ம ஃப்ரெண்டு சங்கர்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு பக்தினா பயங்கர இன்ட்ரெஸ்ட். இந்த அனைத்தும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்ன, ஒரு மண்ணு உங்ககிட்ட இல்லடா, எல்லாம் இறைவன் எல்லாம் இறைவன் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாம் இறைவன், நீ எதுவுமே செய்யல எல்லாமே இறைவன் செய்யறான்னு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், சரியா? ஆனா அவன் என்ன பண்ணிடுவான்னா, கொஞ்சம் ஈகோல 1-2 செயலை பண்ணிடுவான். உடனே நான் சொல்லுவேன், டே இந்த செயலெல்லாம் அவன் செய்யல நீ தான் செய்யற அப்படிங்கிறத அவனால ஜீரணிக்க முடியாது. எல்லாமே அவன் செய்யறான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, நான் எங்கதான் செய்ய முடியும், நான் ஒரு மண் இல்லைண்ணா, எல்லாம் அவன் தானண்ணா எல்லாம் அவன் தானண்ணா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். டே நீ சொல்றதும் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ பண்ண இந்த காரியம் அவன் செய்யல, இது என்னால டைஜஸ்ட்லயே முடியலன்னா போங்கன்னா, ஏன் நம்ம கௌரி எடுத்துக்கோ, இத்தனை நாள் எப்படி சண்டை போட்டு இருந்தா அவளே இப்படியேதான் சண்டை போடுவான். என்ன வந்து தப்பு பண்ண வைக்கிறது அவன், என்ன ஈகோல இருக்க வைக்கிறது அவன். அவனா எப்ப பார்த்து ஈகோ வலிக்கிறானோ அப்பதான் நான் திருந்துவேன், என் கையில என்ன இருக்கு என்று இந்த வசனத்தை கௌரியும் பல நாட்களாக சொல்லி கொண்டு வந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்மளே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கோம், அவகிட்ட நம்ம என்ன சொன்னோம், அதெல்லாம் கிடையாதுமா, நீ செய்யற செயலுக்கு நீயே தான் பொறுப்பு, உனக்கு நடக்கிறதுக்கு வேணா இறைவன் செயல்னு வச்சுக்கோ, நீ ஈகோல குசும்பு பண்ணிட்டு நீ அவனை குசும்பு பண்ண வச்சான் அப்படின்னு சொன்னா அப்படின்னு அவகிட்ட பேசணும். ஆனா இங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கோம், நம்ம கையில ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எல்லாமே அவன் தான் செய்யறான் எல்லாமே அவன் தான் செய்யறான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ பொதுவா குழந்தைகள் வந்து படிக்கலைன்னா என்ன சொல்லுவோம், டே கடவுள் தான் எல்லாம் மறுபடியும் சிப்பிட்டு 3 பேசிக்கிறீங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த கடவுள் தான் எனக்கு எல்லாம், என்ன சொன்ன, கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ வந்து இந்த குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம், நீதான் வந்து படிக்கணும், நீ வந்து சும்மாவே உட்காந்து தூங்கிட்டே இருந்தா எக்ஸாம் வந்து கடவுளா எழுதுவாரு, நீ எஃபோர்ட் எடுறா என்றெல்லாம் நம்ம சொல்வதுண்டு. ஆனா இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
நான் எஃபோர்ட்டே எடுக்கல, என்னால எஃபோர்ட்னு எடுக்க முடியாது, எல்லாமே அவன் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதுல ட்விஸ்ட நல்லா கவனிக்கணும். நான் கம்பெனி வச்சுட்டு இருக்கும் போது ரியலைஸ் பண்ண முன்னாடி, ரியலைஸ் பண்ண பிறகு, அப்புறம் 2 கட்டம் வருது. ரியலைஸ் பண்ண பிறகு இப்ப நான் சொல்றேன், நான் முயற்சி பண்ணி முட்டி மோதிட்டு இருக்கும் போது நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அப்பயும் அவன் தான் என்ன பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறது இருக்கட்டும். நீங்க கரெக்டா கண்டெக்ஸ்ட்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறைவன் தான் எல்லாத்துக்கும் பண்றான். நான் உச்சக்கட்ட ஈகோல நான் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் அனுமதி இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் சப்போர்ட் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் தான் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனா ஈகோல நான் இருக்கிறதுக்கும் சரண்டர்ல இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அவன் என்னை ஆட்டும் விதத்துல டிஃபரன்ஸ் இருக்குன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஈகோல இருந்தேன்னா என் ஈகோவை கரைக்கும் பொருட்டு அவன் ஆட்டுகின்ற ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈகோ இல்லாம இருக்கும்போது முழுமையாக அவனிடம் சரண் புகுந்திருக்கின்றேன் என்ற ரீதியில அவன் ஆட்டுகின்ற விதம்ங்கிறது டிஃபரன்ஸா இருக்கும். ஈவன்தோ நம்ம கர்மாவை வச்சுதான் எல்லாத்தையுமே ஆடுறான், அதுலயும் ஒன்றும் மாற கருத்து இல்லை. ஆனா நம்ம கர்மாவை எப்போ எந்த நேரத்துல எப்படி ஆட்டணும் அப்படிங்கிறத ஈகோல இருக்கிறவன்ட்டு ஒரு மாதிரியும் ஈகோ இல்லாதவன்ட்டு ஒரு மாதிரியும் தான் ஆட்டுறான். 2வது, சரணாகதி அடைந்த பக்தனுக்கு அந்த கர்மாங்கிறது பூரணமா வேலை செய்யணும்னு சொல்லவும் முடியாது. நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எல்லா கர்மாவும் தீர்த்தாதான் மோட்சம்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா வால்மீகி இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு. நமக்கு கர்மாங்கிறதே நம்ம ஞானி ஆகிறதுக்காக தான். ஆனதுக்கு அப்புறம் அது வாலண்டரியா லீலைக்காக அவருடைய பிராப்தத்திலேருந்து ஒரு கர்மாவை எடுத்துட்டு இவங்களா லீலை பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப சங்கரோ அந்த கௌரியோ கொஸ்டினை கேட்கும் போது நான் இப்படியும் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, அவர்கள் தங்களை உணர்வதற்காக, தன் அகங்காரத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் ஒப்படைப்பதற்காக, இறைவனை உணர்வதற்காக நம்ம இப்படி பேசணும், சரியா? ஆனா உண்மையில இவங்க ஈகோல திங்க் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த திங்கிங் ஏற்ற மாதிரி அவன் தான் ஆட்ட போறான். இப்பயும் இவங்க திங்கிங்க ஆடுறது அவன் தான், இந்த திங்கிங்க கொடுக்கறது அவனான்னு கேட்டா இல்ல. சரணாகதி அடைந்த பக்தனுக்கு மட்டும்தான் திங்கிங்க கொடுக்கறது அவன். ஆனா சரணாகதி அடையாத வரைக்கும் நீ உன் சுதந்திரத்துலதான் திங்க் பண்ற, அண்ட் தேர்ஃபோர் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்ல வேண்டியது வந்ததுன்ற இந்த சின்ன ஒரு கன்ஃபியூஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றேன், சரியா? இப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம பேசுறோமே, ஒண்ணுமே நீ இல்லடா, எல்லாமே அவன் தான். இப்ப கடைசியா நான் என்ன சொல்லணும்னா, இந்த 3 ஸ்லோகத்துல இருந்து நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாப் ஆல் யுவர் எஃபோர்ட்னு சொல்றேன். டோட்டலா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நில்லாயிடு அப்படின்னு சொல்றேன். அப்போ எல்லாமே அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்றேன். உனக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை கூட, நான் இப்போ ஞானேஸ்வரி எடுக்கணுமா, அதை எடுக்கணுமா, இதை எடுக்கணுமா, நான் என்ன செய்யணும், அடுத்துட்டு எல்லாமே அவனுக்காக பண்ணுவான், பண்றதுக்கு காத்திருக்கான். எப்போன்னா நீ பூரண சரணாகதியில் இருக்கும்போது. அப்ப அந்த சரணாகதி பண்ணுன்னு புரிஞ்சுக்கோ. ஒரு பாடத்தோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நீ ஒரு சில இன்சிடென்ட்ல இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லை, அவன் தான் பண்றான்னு புரிஞ்சுக்கிறே இல்ல. அப்ப நீ எல்லாத்தையுமே ஒப்படைச்சிரு. ஒப்படைத்தவனுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், சரியா? ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்போ ஒப்படைக்காதவனுக்கும் அவன் தான் பண்றான். ஆனா சிந்தனை உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதால் நீ உன் சிந்தனை கேட்கிறா போல் அவன் தாயை நகர்த்துவான் என்பது போல் வருகிறது. ஆதலால் அகங்காரிக்கும் அவனை ஆட்டுகின்றான் என்றாலும் சிந்தனைக்கு அவன் பொறுப்பல்ல. சரணாகதி செய்த பிறகு உன் சிந்தனைக்கே அவன் பொறுப்பாளியாகின்றான். அப்படின்னா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, சரண்டர் ஆகாதவங்களோட திங்கிங் அவங்க சரண்டர் ஆனவங்களுக்கு பகவானே திங்க் பண்ணி பகவானே செயலையும் பண்ணிடுறான். அது ஜீரோ எஃபோர்ட்னு சொல்றேன். சரணாகதி பண்ணிட்டேன்னா திங்க் பண்றதுக்கு ஒரு எஃபோர்ட் வேணும்ல உனக்கு. அப்பதான் சொல்றேன், நான் முட்டி மோதி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் முட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற பாயிண்ட்ல வருது. ஆனாலும் அதுக்கு எந்த நேரத்துல நான் என்னுடைய எஃபோர்ட்டை திங்க், இப்ப நான் பயங்கரமா திங்க் பண்றேன்னு வச்சுக்கோ, என்னதான் நான் திங்க் பண்ணாலும் ஐடியாஸ் அவன் தான் கொடுக்கணும். நான் திங்க் தான் பண்ண முடியுமே தவிர அந்த திங்கிங் கரெக்ட் டைரக்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி சரியான ஐடியாவோ அல்லது ஒர்க் அவுட் ராங் ஐடியாவோ கொடுக்கறது அவன் தானே, ரிசல்ட் அவன் தானே, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. எஃபோர்ட் மட்டும் தானே என்னது, ரிசல்ட் அவன் தானே. நீ எஃபோர்ட்டே எடுக்கலைன்னாலும் அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கவன் நீ ஏன்டா முட்டி மோதிட்டு இருக்க? புரியுதா? நல்ல லாஜிக். நான் 99% டெக்னாலஜி நான் கசக்கி 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 எடுத்தேன்னு சொல்றேன். நான் எதுவுமே பண்ணிருக்க வேணாங்கிறேன். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணினாலும் ரிசல்ட் அவன் தான் கொடுக்க போறான், என் கர்மாவை பேஸ் பண்ணி. என்னுடைய முயற்சிங்கிறது ஜீரோன்னு புரியுதா அப்படின்னு கேட்கிறேன்.
என் அகங்காரத்தை வளர்க்கறதுக்கு தவிர ஒரு மண்ணாங்கட்டிக்கும் அந்த முயற்சி யூஸ் ஆகாதுங்கிறேன் நான். பட் அவன் தான் பலனை கொடுப்பவன் என்பது தெளிவாக தீர்மானமான பிறகு, அதுவும் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நமக்கு நடக்கிறத பாக்குறோம். எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கும் போதே அவன் பண்றான்னா முழுசா விட்டுரு அவன்கிட்ட. உன் லைஃப்ல 1-2 இன்சிடென்ட்ல நீ பாக்குறேல்ல எல்லாம் அவன் எப்படி பண்றான் உனக்காகன்னு. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்னா முழுசா அவன்கிட்ட விட்டுற வேண்டியதானே. மொத்தம் அவன் பாக்கட்டுமே. உன் லைஃப்ல எந்த டிசிஷனும் நீ எடுக்காதன்ற நான் கம்ப்ளீட்டா அவன்கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்னா டோட்டலா அவன் பாத்துக்கிறேன்னு கீதையில வசனமாக எழுதியே தந்துட்டான்ல. So such is the thing we have to take from this 3 points அப்படிங்கிற. கிரந்தத்தை எழுதியதை வாங்குறாரு, கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை புரிய போவதுங்கிறாரு, இந்த கிரந்தத்தின் பெருமையை உயர்த்த போவதும் அவங்கிறாரு. எனக்கு அகந்தான் வராம காத்து ரசிக்கிறது அவங்கிறது இது என்னுடைய எக்ஸாம்பிள்ல பிறந்தது. எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கும்போது அந்த ஐடியா வந்ததுனாலதானே இறைவன் என்னால் உணர முடிஞ்சது. அப்ப எனக்கு அகந்தை இருக்கின்றது இத்தனை நாட்கள் என்றும் அந்த அகந்தை போவதற்கு வழிவகை செய்ததும் யார்? அதுவும் ஈஸ்வரன் தானே. இப்படி ஒட்டுமொத்தமாக அவன் இருக்கின்றான் என்ற உணர்வு ஒன்று மட்டும் வந்துவிட்டார், அந்த ஈகோவை தூக்கி அவன்கிட்ட ஒப்படைச்சு நிம்மதியா வாழலாமே என்ற கருத்தை நாம் இந்த 3 ஸ்லோகங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க. அண்ணா, ஒரு கிளாஸ்ல குரு அருள்லாம் நிறைஞ்சு இருக்குமா, நீங்க எஃபோர்ட் போட்டாதான் வர முடியும், உங்க அகந்தைய கொஞ்சம் குறைங்க அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ சரணாகதி ஆற வரைக்கும் எஃபோர்ட் அப்படிங்கிறது தேவைங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? குட் கொஸ்டின் பா. அப்போ ஞானம் என்பது முயற்சியால் அடையப்படுவதா, முயற்சியின்றி அடையப்படுவதா? சரணாகதம் என்பது முயற்சியால் அடையப்படுவது, சரணாகதம் செய்த பிறகு ஞானம் என்பது முயற்சியின்றி அடையப்படுவது. இப்படிதான் அந்த கேள்விக்கு நான் ஆன்சரா சொல்ல முடியும். ஆனா சரணாகதம் தானாலாம் நடக்காதுங்க. சரணாகதம்ங்கிறது அந்த இறைவனுடைய அருளையும் அன்பையும் நீயா புரிஞ்சுக்கிட்டாதானே சரணாகதம் நடக்கும். அப்ப சரணாகதற்கு நீ முயற்சி பண்ணணுமான்னா என்ன முயற்சி பண்ணணும்? இறைவனின் அன்பை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிற அந்த இறைவனின் பெருமையை அப்படின்னா இந்த பெருமையை உள்ள வாங்கி ஃபீல் பண்றதுக்கு நீ தானே முயற்சி பண்ணணும். நான் பாட்டு பேசிட்டு இருக்கும்போது நீ மரக்கட்ட மாதிரி என்னமோ வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நீ உட்காந்துட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படி சரணாகதி வரும்? அப்ப அட்டென்டிவா லிசன் பண்ண, இறைவனை பற்றிய பெருமைகளை, பக்தர்களை பற்றிய பெருமைகளை, கதைகளை எல்லாம் கேட்கும் போது அப்படியே முழு மனதோடு உள்வாங்கிறதுங்கிறது உன்னோட முயற்சி தான். இது இறைவனை முயற்சி பண்ண உனக்காக அவன் இவ்வளவும் பண்ணிட்டான். அப்ப நீ அதை முயற்சி பண்ணி உள்வாங்கி இறைவனை பெருமையை புரிந்து கொண்டு அவனிடத்தில் உன்னை ஒப்படைக்கின்ற முயற்சி நீதான் செய்ய வேண்டும். ஒன்ஸ் அதை பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னில் இருந்து அவன் ஆட்டு அழகாக நீ ஆட அந்த ஞானத்தை எல்லாம் அவனே கொடுப்பான். அள்ளி கிரந்தத்தை நானா புரிஞ்சுக்கிறேன், உள்ள இருந்து அவன் பேசுறான், நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதானே. எல்லாம் தானாக நடக்கும். அந்த அதிசயம் நிகழ்வதற்கு நீ சரண் புக வேண்டுமே. சரண் புகுவதற்கு அல்லது உன் அகங்காரத்தை அழிப்பதற்கு நீ முயற்சி தான் எடுக்கணும். அல்லது முயற்சி, நான் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா 2-3 days முன்னாடி இருக்கும். முயற்சி, you have to take an effort to stop the effort ன்னு சொல்லிருக்கான். அதாவது நீ இப்போது அகங்காரத்தை வளர்க்கும் முயற்சியில் இருக்கின்றாய் அல்லவா, இந்த முயற்சியை தடுப்பதற்கு முயற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் என்று உனக்குள் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நானை ஒடுக்கும் முயற்சி நீ செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜஸ்ட் 2-3 days முன்னாடிதான் படிச்சு தெரியும். படி. புரிதலுக்கு பிறகு முயற்சி தேவையா என்று நான் கேட்டேன். அதற்கு நீங்கள், புரிந்த பிறகு நான் நானாக இருப்பதற்கு எந்த முயற்சிகளும் தேவையில்லை. நான் நானாக இல்லாமல் இருப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கும் வரை அந்த முயற்சியை தடுக்கும் முயற்சி தேவைப்படலாம். மற்றபடி முயற்சி தேவைப்படலாம். அந்த இது வேண்டாம், இந்த இது மட்டும் படி. முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா முயற்சி தேவை கேட்டல்ல, அப்பனா நான் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாமா, இப்ப சாதகன் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நான் நானாக இல்லாமல் இருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் வரை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
நான் பிரம்மம். நான் நானாக இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு தானேங்க இருக்கும். நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறது நீயாக இல்லாமல் இருக்கின்ற செய்வதற்குண்டான முயற்சி அல்லவா? நான் நானாக இல்லாமல் இருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் வரை அந்த முயற்சியை தடுக்கும் முயற்சி தேவை. இதுதான் நான் அந்த குட் மார்னிங் மெசேஜ்ல அனுப்பிச்சது. சரியா? சோ இது இஸ் தி ஆன்சர் ஃபார் தி क्वेश्चंस யாரு. அப்ப எனக்கு முயற்சி தேவையில்லையா? நீ ஈகோவை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, ஈகோவை டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, அந்த முயற்சியை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி தேவைப்படுது. அப்போ முயற்சி எதுக்கு தேவைன்னா முயற்சியை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி தேவை, முயற்சி இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி தேவை, எண்ணங்கள் லூசத்தனமா ஓடிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறதுக்கு முயற்சி தேவை, முயற்சி இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி தேவை என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஸோ திஸ் இஸ் தி வே. நமக்கு முயற்சி அவசியம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஆனால் இறைவன் எந்த முயற்சியும் நீ செய்யாதடா, என்கிட்ட ஒப்படைச்சா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. ஆனால் அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்க. ஒப்படைக்காம தடுக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட சண்டை போட வேண்டியது இருக்குல்ல. அந்த அசுரன்ட்ட இறைவன் கிட்ட போக விடாம ஒரு அசுரன் நமக்குள்ள தடுத்துட்டு இருக்கானே, அவன் அழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ண வேண்டியது இருக்குல்ல என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். புரிஞ்சுதா? ஓகே, நான் புரிஞ்சதுண்ணா. அண்ணா இன்னொரு கேள்வி வந்து, எனக்கு புரியுது அப்படின்னா சரஸ்வதி தேவியை தான் இத வந்து புரிஞ்சுக்கிறா, புரியும் சக்தியை கொடுக்கிறாள் அப்படின்னா, இப்ப எனக்கு புரியாட்டி அந்த ரெண்டு கான்செப்ட் சரணாகதி அடைந்த பக்தனுக்கு இந்த டவுட்டே வராது. சரியா? இப்ப புரியல அப்படின்னு, இப்ப சரணாகதி அடைந்த பக்தனுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரியல. ஏன்டா புரிஞ்சுக்கலன்னு அவன் திட்டினான்னா, எனக்கு புரியல விடுங்க, ஏன்னா இறைவன் எனக்கு புரிய வைக்கல அப்படின்ற ஃபீலிங் உள்ள இருக்கும். அவன் வெளியில சொல்ல மாட்டாங்க, எனக்கு புரியலன்னா விட்டுருங்களேன், அவ்வளவுதான் சொல்லா சொல்லுவான். ஆனா நான்ல இருக்கும்போது புரிஞ்சுதா, ஐயோ எனக்கு புரியலையே, எனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, ஐயோ நான் இன்னும் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, நான் புரியணும். இந்த வேகம் இருக்கும் எவன்கிட்ட, இவன் ஒரு எஃபோர்ட்ல இருக்கிறவன்ட்ட. அவன் எஃபோர்ட்டே இல்லாம இருக்கும்போது அவனுக்கு புரியாமலும் போகும். குட் கொஸ்டின் கேட்டேன். சோ நீங்க வந்து சரணாகதி பண்ணிட்டா அப்படியே எல்லாமே புரிஞ்சிருமா, எல்லாருமே பயங்கர பண்டிதர்கள் ஆகிடுவார்களா, எல்லாருமே அப்படியே அதெல்லாம் ஒரு மென்னாலிட்டியும் கிடையாது. நான் திரும்ப நான் வந்து என்னுடைய வீடியோஸ்ல ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவ்வளவுதான். அவன்கிட்ட நான் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்டிதனா வச்சிருந்தாலும் சரி, என்ன முட்டாளா வச்சிருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு என்ன கவலை. இறைவன் ஆட்டுகின்றான், நான் ஆடுகின்றேன், அவ்வளவுதான். இவன் பாட்டுக்கு சந்தோஷமா தான் இருக்க போறேனே தவிர, அப்ப நான் பண்டிதனா இருந்தா மட்டும்தான் நான் இறைவன்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன், நான் வந்து பண்டிதனா இல்லை அப்படின்னா நான் இறைவன்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? பட் இதை வந்து எங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இதுல ஒரே ஒரு டவுட்னா, தமசிக்ல இருக்கும் போது கூட புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இப்ப பாப்பா ஏதாவது நீங்க சொல்றீங்கன்னா, அவங்க இதெல்லாம் இன்னும் எனக்கு புரியல மாமா, நீங்க சொல்றீங்க ஆனா இன்னுமே எனக்கு புரியல, ஆன்சர் எல்லாம் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஏன் தமசிக்கா இருக்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. அப்புறம் சரணாகதி இந்த பக்தன்ட்டு நம்ம பேசுற விதமே வேற. இப்ப கௌரிட்டு பேசுற மாதிரி பக்தன்ட்டு போய் பேசுவோமா? கௌரி வந்து எனக்கு புரியலன்னா ஒரு லூசுத்தனமா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், உங்க அம்மா உட்காந்து அட்டென்டிவா கேட்டுட்டு இருக்காங்க, முழுசா அட்டென்டிவா ஃபுல் ஃபீலிங்கோட கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா புரிஞ்சுதான்னு கேக்குறேன், புரியலப்பா அப்படின்னு சொன்னா அது முழுக்க இறைவன் செயல். ஆனா என்னவோ கத்திட்டு இருக்கான் வேற அப்படின்னு அவ பாட்டு எதையா சிந்திச்சுட்டு இருக்கா, என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கா. அம்மா புரிஞ்சுதானே கேக்குறேன், புரியலப்பா நீ பேசுனது அப்படின்னா அங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அது நீ வந்து நீ கேட்கவே இல்லைன்னா உனக்கு எப்படி புரியும்ன்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஃபுல் அட்டென்டிவா கேட்டதுக்கு அப்புறமும் அவளுக்கு புரியல அப்படின்னா அது இறைவன் செயலாதான் அதை பார்க்கணுமே தவிர, ஐயோ நான் அப்படி கேட்டு எனக்கு இறைவன் கொடுக்கல அப்படின்னு இறைவன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பக்தர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருப்பாங்க. புரிஞ்சா ரசிப்பாங்க, புரியலன்னா புரியலங்கிறத ரசிப்பாங்க. இப்படி அனைத்தையும் ரசிக்கும் வல்லமை கொண்டவர்களாகத்தான் அந்த பக்தன் இருப்பானே தவிர, அப்ப புரியவில்லை என்ற காரணத்தினால் அவரிடத்தில் சரணாகதி இல்லை என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. டிபெண்ட்ஸ் அப்பான் வெதர் யூ ஹேவ் an ego or not. அதை வச்சுதான் நம்ம சரணாகதியா இல்லையா நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, நீ ஈகோ விட்டுட்டியா, அத்தோட வாட் எவர் ஹேப்பன்ஸ்
நீ வந்து இறைவன் செயலாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு விவசாயி இருக்கான் அப்படின்னா அவன் பண்ண வேண்டிய எல்லா எஃபோர்ட்டும் வந்து இறைவன் மேல பாரத்தை போட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா பண்ணிட்டு இருக்கான். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் இறைவனே அவனை செய்ய வைத்ததாக தான் ஃபீல் பண்ணி அவன் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில ஒரு விவசாயம் எல்லாமே பாழா போயிடுச்சு, ஒண்ணுமே வரல. வரல அப்படின்றதுக்கு அப்புறம் உட்காந்து அழப்போறான் நாங்க, இறைவா இதுவும் உன் சித்தம், என்னை நீயே இயக்கி அத்தனையும் பயிர் செய்ய வைத்தாய், இப்போது எனக்கு தேவை எதுவுமே தேவையில்லை என்று எல்லாமே நீ எடுத்துக்கொண்டாய். அவன் பாட்டு சிரிச்சுட்டு தான் இருக்க போறான். பட் ஈகோல இருக்கும்போது இவன் எஃபோர்ட்டும் இவன் அதாவது எஃபோர்ட்ன்றது எஃபோர்ட்லெஸ் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா சரணாகதி ஆயிட்டேன்னா நீ தான் எஃபோர்ட் எடுப்ப, அது எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற. சரணாகதி ஆகாம இருக்கும்போது நீ எஃபோர்ட் எடுப்ப, அது லோடா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறேன். யூசி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் ரிசர்ச் பண்ணேன், இப்போ நான் திங்க் பண்ணி தான் ரிசர்ச் பண்றேன். இப்போ ஒரு திங்கிங் இல்லாமல்லாம் வந்து ஐடியாஸ் வராது. ஆனா நான் திங்க் பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது லோடுறா. ஆனா நான் திங்க் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் திங்க் பண்றேன் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாம திங்க் பண்ணும்போது எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கும், லோட் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். The things happen will automatically happen as it is தான். இப்ப அதாவது அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஒரு அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் வேல் தோற்றத்துல பார்த்தேன்னா ஒரு மண்ணாகட்டி டிஃபரன்ஸும் தெரியாது. ஆனா அவன் ஈகோல இருந்தா ஃபுல் லோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலயும். இவன் லோடே இல்லாம கஷ்டமே இல்லாம எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பான். That is the only difference we can able to find அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. யோகா கிளாஸ்க்கு ட்ரை பண்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. யோகா கிளாஸ்க்கு வந்து இங்கிலீஷ் பேட்ச்க்கு எல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்ல, அந்த மாதிரி சொல்றீங்க. இங்கிலீஷ் பேட்ச்க்கு நம்ம ட்ரை பண்ணோம், உட்காந்து அழுதமா. கிட்டத்தட்ட 400 நம்பர் கிடைச்சது. 400 பேருக்கும் நீயும் பயங்கரமா ட்ரை பண்ண, யாருமே வரல. யாருமே வரல அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன்னு உட்காந்து சொல்லுமா? பூரண திருப்தியோட இருந்தோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத விட ஐடியாஸும் நிறைய வரும். அப்பதான் எனக்கு டவுட் வரும். ஐடியாஸும் நிறைய வரும். நான் யோசிக்கிறேன்னா இல்ல அதுவா வருதா அப்படின்னு டவுட் வரும். அப்ப வர்றத நீ எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லா ஐடியாஸும் வர ஐடியாஸ் எல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஃபெயிலியர் ஆயிடும். சரி ஓகே அப்படின்னு பேசாம இருந்துடுவேன். ஓகே, ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். அடுத்து தமிழ் பேட்ச் சக்சஸ் ஆச்சு, இங்கிலீஷ் பேட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்க வந்து நீ ஈகோல இருக்கியா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணுமே தவிர சக்சஸ் ஃபெயிலியரை வச்சு நம்ம பேஸ் பண்ணி முடிவு பண்ண கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா சுதா? ஓகேண்ணா. நம்ம ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி இருக்கோம்னு புரிய வேண்டியது இல்லை. நம்ம மனசுல அமைதியா இருக்கா பாரமா இருக்கா அதை வச்சு நம்ம வந்து சரண்டர்ல இருக்கோமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஆமாண்ணா, அது நல்ல யார்ஸ்டிக்கா எடுத்துக்கலாம். கண்டிப்பா. மென்டலி நமக்கு ஒரு பாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது, அதாவது கொஞ்சமா கூட நமக்கு அந்த துக்கம் தெரிஞ்சிடும். மைண்ட் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஆவபாயின்ற சொல்லாம சரணாகதியில அண்ணா இதுக்கு ஒரு உதாரணம் வந்து படிச்ச ஞாபகம் வருதுண்ணா, சொல்லாமன்னு. சொல்லுமா, என்னமா இப்படி கேக்குற, சொல்லு. அல்ல, இந்த ஓசோ வந்து அவரோட லைஃப்ல இது வந்து நான் அதாவது அவர் காலேஜ் படிக்கும்போது நல்லா படிப்பாராம். அவருக்கு வந்து அவரோட ப்ரொஃபஸர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து அவரை கோல்டு மெடல் வாங்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி, நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன், நீ வா, வந்து படிச்சேன்னா நீ கோல்டு மெடல் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு ஓசோக்கு வந்து அப்போ ஒண்ணு ஞாபகம் வருது, அது எல்லாமே இறைவன் தான் செய்யறான் அப்படின்னா இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அப்போ அதை வச்சு நான் தான் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா அது நான் தான் வாங்குவேன். இதுக்கு எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவும் போட வேண்டியது இல்லை, நான் வந்து இதை ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஸோ நான் வாங்கணும், அது எனக்கு கிடைக்கணும்னா அது எனக்கு தான் வரும், இது வரைக்கும் நான் படிச்சதை வச்சு நான் எழுதுறேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அவரு ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப பயப்படுறாரு, என்ன நீ உன் லைஃப போய் பணயமா வைக்கிற, நீ வந்து கோல்டு மெடல் வாங்கினா அதை வச்சு உன் லைஃப்ல இன்னும் வர்ற இனிமே இருக்கிறதுல இன்னும் நல்ல கோர்ஸ் படிக்கலாம், இன்னும் நல்ல ஜாப் கிடைக்கும், அதெல்லாம் போய் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி விட்டு கொடுப்பையா அப்படின்னு கேக்குறாரு. அவர் வந்து சொல்றாரு, இல்ல நான் வந்து இது எனக்கும் புரியணும் எல்லாருக்கும் புரியணும், ஸோ அப்போ அதை நான் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தா அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பெஷலா எதுவும் படிக்கிறது இல்லை, எதுவும் அதுக்கான பெருசா எஃபெக்ட் எதுவும் போடுறது இல்லை,
எக்ஸாம் நெருங்க 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 அவரோட ப்ரொஃபஸருக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து கெஞ்சுறாரு, ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளு, இப்போ இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு, அப்பயாவது கேளு அப்படிங்கிறாரு. அப்பயும் அவர் மறுத்துடுறாரு. நாள் உட்கார்ந்து சொல்றாரு, ஒரு தடவை நான் எல்லாம் முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையாவது நீ பாரு, அதை மட்டும் பார்த்தா கூட போதும் உன் அறிவுக்கு அப்படிங்கிறாரு. அப்பயும் அவர் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எக்ஸாம் முடியுது, ரிசல்ட் வருது, அவர் தான் கோல்டு மெடல் வாங்குறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாராம் ப்ரொஃபஸருக்கு, அது எனக்குன்ட்டு இறைவன் வகுத்திருந்தா அது என்கிட்ட தான் கிடைக்கும். அது இல்ல, எனக்கு இல்லைன்னா அது நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு இல்லை. ஸோ அதை நான் எனக்கும் ப்ரூஃப் பண்ணணும், எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கறக்காண்டி நான் இது செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இந்த எக்ஸாம் ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணேன். ஓகேவா? இட்ஸ் வெரி குட் ஸ்டோரி டு அனலைஸ். நம்ம இதுவரைக்கும் பேசியதை அனலைஸ் பண்றதுக்கு ஸ்டோரியவே நம்ம மையமா எடுத்துக்கலாமா? இப்போ அந்த ஓஷோவாக இருந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் பூரண சரணாகதியில் இருந்திருந்து அவர் அதை செய்திருந்தார். சரியா? இது கேஸ் நம்பர் 1. இப்ப அவர் பூரண சரணாகதி இல்லாம, அதாவது ஒரு தாண்டோண்டித்தனமாக எல்லாம் கடவுள் தானே பண்றான், கடவுள் எனக்குன்னு விதிச்சிருந்தா எனக்கு தான் வரும், மூடிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதையுமே, இப்போ நீ சொன்னது எல்லாமே நான் உண்மை ஒத்துக்கிறேன். அதாவது அவர் பெருசா நிறைய எஃபோர்ட் எடுத்துக்கல, எதுவுமே பண்ணல அப்படின்றது, இது எல்லாமே பூரண சரணாகதி அடைந்த பக்தன் அப்படிங்கிற நிலையில இருந்து யோசி, ஈகோல இருந்தும் கூட இதை பண்ற மாதிரி யோசி அப்படிங்கிற நான். சரியா? இப்போ ஒருத்தன் ஈகோல இருந்து எல்லாம் இறைவன் எனக்குன்னு டிசைட் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு தான் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக அசால்ட்டாக செய்ய வேண்டியது எதுவுமே அவன் செய்யலைன்னா, இங்க மறுபடியும் நான் எஃபோர்ட் எடுக்கிறதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேணும்னே எஃபோர்ட்டை தடுக்கிறான் அப்படின்னு சொல்றேன். இப்போ சரணாகதி அடைஞ்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்பும் மனசும் இறைவன் கைக்கு போயிடுச்சா, அப்போ எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இந்த உடம்பு செய்யுமா? ஏன்னா முழுசா அந்த எண்ணத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டானா, இறைவன் இஷ்டப்படி இந்த உடம்பை ஆட்டிக்க முடியுமா? அவனை எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ப்ரொஃபஸரை விட இறைவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? அப்ப இறைவன் கைடன்ஸ்ல இவன் படிக்கிறானா, அந்த மாதிரி படிச்சு அது அப்படி எடுத்துக்கோ. இந்த ஓசோ சொன்னது எக்ஸாம்ல அப்படி எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் அவனுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் கேஸ், இன் கேஸ் இவன் வந்து ஒப்படைக்கல, அண்ணா தன் உடல் மனம் புத்திய இறைவன்ட்டு ஒப்படைக்கல, இவன் ஈகோல இருக்கான். இப்பயும் அந்த டைலாக் சேம் டைலாக பேசுறான், எனக்குன்னு இருந்தா எனக்கு தாண்டா வரும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த கருவி இவன் கையில தான் வச்சிருக்கான். இப்ப இறைவன் வந்து இவனை எப்படி படிக்க வைக்கணும், எதை கொடுக்கணும், எப்படி வந்து இவனுக்கு சொல்லி தரணும்னு எந்த இதுவுமே இறைவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த உடல் மனசை. ஏன்னா இவன் அனுமதி இல்லாம இறைவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அவனுடைய ஆட்டமே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த கர்ம பலன் தாதா அப்படின்ற அந்த இறைவனுடைய அந்த விஷயம்தான் அவனுடைய அன்பின் கடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த நேரத்துல யாருக்கு என்ன மாதிரி பலனை கொடுத்தா இவனுக்கு அவனை ரியலைஸ் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி அகங்காரத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கர்மா பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வேற ஒரு கர்மாவுக்கு உண்டான எஃபெக்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரால் தடுக்க முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் சொல்லுவாங்க விதிப்படிதான் நடக்கும், விதிப்படிதான் நடக்குது, எல்லாம் விதிப்படிதான் நடக்குது, யார் இல்லைன்னா. பட் கண்ணன் அந்த விதியை எந்த நேரத்துல எப்ப கொடுக்கணும்ன்ற கண்ட்ரோல் அவங்கிட்ட இருக்கு. விதியை மாற்ற முடியாதுங்க, ஆனா அந்த விதியை எந்த நேரத்துல எப்ப கொடுக்கணும்ன்ற கண்ட்ரோல் இறைவன்ட்டு தானே இருக்கு. அது உன் பக்தியை பொறுத்து, உனது அந்த எண்ணங்களை பொறுத்தல்லவா அவன் ஆட்டுகின்றான். அதனாலதானே அவனுக்கு கர்மபலதாதான்னும் பிரேமையின் உச்சம்னு அவன் பேர் வச்சிருக்கோம். சோ தேர்ஃபோர் எனக்கு நான் தோன்றது சரியா தவறான்னு நீங்களே சொல்லுங்க சுதா, எல்லாம் யோசிச்சு சொல்லு. அந்த இடத்தில் ஓசோ சரணாகதி செய்திருக்கும் பட்சத்தில் அந்த கதை சரியானதே என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒருவேளை அவன் சரணாகதி செய்யாமல் இருந்திருந்தால், அகங்காரத்தில் இருந்திருந்தால், 2 கேஸ் சொல்றேன், அகங்காரத்தில் இருந்திருந்தாலும் அவனுக்கு கோல்டு மெடல் கொடுத்தும் வேற மாதிரி ஏதாவது பாடம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா இறைவன் எடுக்கலாம். அல்லது கோல்டு மெடலே கொடுக்குறாம அவனுக்கு வேற ஏதாவது ரிசல்ட்டையும் கொடுத்தும் கூட அவனுக்கு ஒரு பாடத்தை எடுக்கலாம். இறைவனின் லா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதெல்லாம் அவனை ஈஸியே கிடையாது. சரியா? ஏன்னா இவன் என்னதான் எழுதட்டுமே, பரீட்சை பேப்பரை திருத்தும் போது அவன் திருத்துறவன் வந்து சரியா இல்லைன்னா கூட எல்லாம் போனதுதான், நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். ஸோ இறைவன் நினைச்சிட்டான் அப்படின்னா அவன் நினைச்சதுதான் இங்க நடக்கும் as far as result is concerned அப்படிங்கிறது நம்ம ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்டோரியில அவர் சொன்னதை நான் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறேனே தவிர
நீ சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும் கண்மூடித்தனமா அகங்காரத்தில் இருக்கும் போதும் கூட இறைவன் உனக்கென்று விதித்தான் என்றால் அது நடந்தே தீரும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லணும். அவங்க வந்து அந்த ரிசல்ட் மாத்தி வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். கோல்டு மெடல் வாங்கல அப்படி இருக்கும்போது கூட அவர் இப்ப இருக்கிற அதே மன அமைதியோட எந்தவித பாரமும் இல்லாம அப்படியே இருந்தாருன்னா அவர் வந்து ஃபுல் சரண்டர்ல அவர் சொன்னது கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஐயோ ப்ரொஃபசர் சொன்னாங்களே முதல் நாளாவது போயிருக்கலாமா, ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அப்படி இப்படி எந்த தாட்டும் இல்லாம எந்த பாரமும் இல்லாம ஆப்போசிட் ரிசல்ட்ட கூட அவங்க வந்து அவ்வளவு மனசு அமைதியோட அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னது கூட ஃபுல் சரண்டர்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சுதா, வெரி குட் யார்ட்ஸ்டிக். ஸோ அவன் சரண்டர்ல இருந்திருக்கானா இல்லையான்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதை செம யார்ட்ஸ்டிக்கா வச்சு கூட நம்ம முடிவு பண்ணியிருக்க முடியும். இப்போ கதையில கோல்டு மெடல் கிடைச்சிருச்சு அதுதான் சரணாகதின்னு இல்லை, சரணாகதியில் இருக்கும்போது கோல்டு மெடல் கிடைக்காமலும் போகும். அதான் சூப்பரா நீ கொஸ்டின் கேட்கும்போது சொன்ன, ரிசல்ட்டை வச்சு சரணாகதி முடிவு பண்றது அல்ல. ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அவனுடைய ஈகோ வச்சுதான் சரணாகதி முடிவு செய்யப்படுகிறது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தா நீ சொன்ன யார்ட்ஸ்டிக்கை வச்சு நம்ம சூப்பரா டிசைட் பண்ணிக்கலாம் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. மற்றவங்களுக்கு என்ன தோணுது? சித்ராவுக்கு என்ன தோணுதுமா? நீ கதையை அப்படி புரிஞ்சுக்கிட்டியா, நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல நீ சொன்னது உண்மைன்னா அந்த கதைப்படி கௌரி சொன்னது உண்மையாயிடும். நான் எப்படி இருக்கணும்னு அவன் தான் டிசைட் பண்றேன், என்ன எப்படி ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்றான், அப்ப ஞானி ஆகிட்டு போறேன், என்ன எல்லா தப்பும் பண்ண வைக்கிறது அவன் தான், எல்லாம் அவனாலதான் நடக்குது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கா. அப்ப அதே மாதிரிதான் நீ வந்து அந்த ஓசோ பேசுன மாதிரியும் சொல்லியிருக்க. அப்ப ரெண்டும் ஒண்ணா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு என்ன விளக்கம் கொடுப்ப? இல்லைண்ணா நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறது ரிசல்ட் வந்து அவன் கையில இருக்கு, எனக்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுவாங்க. ஃபுல் எஃபோர்ட் போடுவாங்கன்னு சொல்லது ஈகோ இல்லாம அவன்கிட்ட ஒப்படைச்சிருந்தா ஓகே, அவன் எடுத்துப்பான். அவன் வந்து என்னென்ன போட வைக்கணுமோ அவன் போட வைப்பான். இது நடக்கும்னு சொன்னேன். அதனாலதான் சொன்னேன், கருவியே அவன் கையில வந்துருச்சு, இந்த பாடி அண்ட் மைண்ட் அவன் கருவி போயிடுச்சு. அவன் ஏதாவது படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும்ன்றது இறைவன் சூப்பரா ஆட்டோமேட்டிக்கா அவனை இயக்கிடுவான். அது சூப்பரா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலூர் ஆச்சுனாலும் கர்மாப்படி அவன் எப்படி வேணா இயக்கிட்டு போறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈகோல இருக்கும்போது அந்த கண்ட்ரோலே இறைவனுக்கு இல்லையே. ஆனா பிள்ளை ஜமீன்தார்னு ஒரு படம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஞானி படம். அவன் பயங்கர ஈகோயிஸ்டிக்கா இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டு அந்த ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல்ல அவன் படிச்சாதான் 3 வருஷம் படிச்சு அந்த ஹாஸ்டல்ல போய் அவன் பாஸ் ஆனா மட்டும்தான் அவனுக்கு சொத்து அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருவாங்க. சொத்துக்காக தான் அவன் ஹாஸ்டலுக்கே போவான். அங்க பார்த்தா இவன் இருந்த சொகுசு வேற லெவல் சொகுசு, 15-20 வேலைக்காரங்க இருப்பாங்க. காலேஜுக்கு போவான், படிக்க மாட்டான், ரொம்ப அட்டூழியம் பண்ணுவான். ஆனா அங்க போனா மிலிட்ரி ரூல்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு ரூல்ஸ் இத்தனோண்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா தூக்கி உடனே வெளியே போட்டுருவாங்க. இப்ப இவனுக்கு சொத்து கிடைக்காது. அந்த ஃபீல்ட்ல தான் அவன் பண்ணுவான். பட் கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஆக ஆக வருஷம் ஆக ஆக அவனுக்கு வந்து அந்த லவ் அப்படிங்கிறது என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்ன, அந்த அதாவது ஒண்ணுமே இல்லாம கூட நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது லாஸ்ட் வந்து அவன் அந்த சொத்துக்காக இது பண்றதே கூட அவன் விட்டுருவான். ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கம்ப்ளீட் அந்த லவ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து அந்த சரண்டர் ஃபீலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவனுக்கு காட் சரண்டர் அப்படிங்கிறத விட நிறைய வந்து அந்த லவ்ல வந்து சரண்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். சாரி, நான் போனு இது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாம. நீங்க என்ன சொன்னீங்க? சிம்பிளா 2 வரியில சொல்லிருக்கீங்க. ஆமா, இவ்வளவு நேரம் பேசுறத மிஸ் பண்ணிட்டியா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லடா நீ சொன்ன கதை சொல்லி முடிச்சவனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா இருக்கும். அடராமா, சரி ஒண்ணும் இல்ல. இந்த கதையில நீ சொன்னதை நான் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, சுதா சூப்பரா ஒரு யார்ஸ்டிக் கொடுத்தா, அதையும் முதல்ல சொல்லிடுறேன். அது கேட்டீங்களா? அதாவது மைண்ட் லோட் ஆனா அதான். அதாவது அவர் வந்து பூரண சரணாகதியில இருந்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு யார்ஸ்டிக்கா கோல்டு மெடல் கிடைச்சிருச்சுன்னு கதை சொல்லி முடிச்சே இல்ல.
ஒருவேளை கிடைக்கலன்னாலும் அவர் 100% ஹாப்பியா அவர் இருந்திருந்தாருன்னா தட் இஸ் ஓகே அந்த கதைப்படி. சரியா? ஏன்னா நம்ம கான்செப்டே என்னன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சரணாகதி டிசைட் பண்றதில்ல. சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஹாப்பியா இருப்பான், லோடே இல்லாம இருப்பான். தட் இஸ் தி இண்டிகேஷன் ஆஃப் சரணாகதி அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் பூரண சரணாகதியில இருந்திருந்தா ஓகே, ஆனா ஒருத்தர் ஈகோல இருந்திருக்கான். ஈகோல இருந்துகிட்டு இதே டயலாக் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் நான். இறைவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், அவன் எனக்குன்னு எதை கொடுப்பானோ அதை கொடுப்பான்ல என்று திமிராக பேசிக்கொண்டு அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் இறைவனை காரணம் என்று பேசிக்கொண்டும் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப நீ கதையை படிக்கும்போது திமிரா பேசணும்னு அதே டயலாக் தான் அடிச்சிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ தட் வில் நாட் ஷூட்டபிள் டு அஸ். அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா, நீ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்ட அப்படின்னா இப்போ உன் மைண்டும் பாடியும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கோல்டு மெடல் கிடைக்கணும்னு உன் கர்மால இருந்தாலும் சரி, அல்லது கிடைக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி யார் எடுக்க போறாங்க? இறைவனே உனக்காக முயற்சி எடுத்து அந்த பாடி ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து படிக்கும், மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ணும், எல்லாமே நடக்கும். அது இறை முயற்சியில நடக்கும், இவன் எஃபோர்ட் இல்லாம நடக்கும் அப்படின்னு தான் நடக்குமே தவிர அது நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ ஈகோல இருக்கும்போது இந்த கருவி அவன் கண்ட்ரோல்லே இல்லை. நீ படிக்காம உட்கார்ந்து இருந்தேன்னா அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் வில் ஆல்சோ ஹேப்பன். எகெயின் நான் இன்னொன்னு சேர்ந்து சொன்னேன், நீ படிக்காமலே இருந்திருந்தாலும் உனக்கு வந்து கோல்டு மெடல் கொடுக்கணும்னா கொடுப்பான், கொடுக்காம இருக்கணும்னா இருப்பான். நீ பூரண சரணாகதியில் இருக்கும் போதும் கொடுக்கணும்னா கொடுப்பான், கொடுக்காம இருக்கணும்னா இருப்பான். நீ ஈகோல இருக்கும் போதும் கொடுக்கணும்னா கொடுப்பான், கொடுக்காம இருக்கணும்னா இருப்பான். அந்த இறைவனுடைய விளையாட்டு புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எதையும் முடிவு பண்ணோம்னா டோட்டலா முடியதான் பிடிச்சிக்கிட்டு போகணும். ஸோ ஃபைனலி நம்ம என்ன சொல்றோம், ஈகோவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணு. சுதா சொன்ன மாதிரி இந்த லோடு நம்ம மைண்டுடைய ரிலாக்ஸேஷன் அண்ட் எஃபோர்ட்லெஸ்னஸ், அதாவது நான் பூர்ணமா ஒப்படைச்சிட்டு அந்த ரிலாக்ஸேஷன்ல நான் எந்த எஃபோர்ட்டும் இல்லாம ஆனா எஃபோர்ட் எடுத்துட்டு இருப்பேன், நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருப்பேன், ஆனா எனக்கு எஃபோர்ட் எடுக்கிற ஃபீலிங் இருக்காது. சரி, இதுதான் நீ யாட்ஸ்டிக்கா வச்சு நீ வந்து சரணாகதியில் இருக்கியா இல்லையான்னு முடிவு பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம பிளைண்டா முடிவு பண்ண முடியாதுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி. அக்செப்டட் தானே இது உனக்கு? ஓகேண்ணா, கரெக்ட் தான்ண்ணா. ஏன்னா அந்த கதையை அந்த மட்டையை முடிக்கும் போது we can understand by any means இல்லையா? நடக்கிறது நடக்கும் போல நம்ம எச்சரிக்கை இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த கதையை தவறா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு, இதை க்ளோஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு.